சாய் 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 ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய மிக முக்கியமான பக்தர் தான் திரு உபாசினி மகராஜ். திரு உபாசினி மகராஜ் வந்து ஷிரடியிலிருந்து சாகுரி என்ற கிராமத்தில் தான் அவர் இருக்கார். ஒரு முறை திரு உபாசினி மகராஜ் அவருக்கு ஏற்பட்ட சில குறைகளால் ஷிரடிக்கு வராரு. ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய தோரகமாய்க்கு வராரு. அப்போ பாபாவுடைய திருப்பாதத்தை வணங்கி அவருடைய குறைகள் சொல்கிறாரு. அப்போ பாபா திரு உபாசினி மகராஜிடம் நேரடியாக கோபர்கானுக்கு போ, அங்கே கோபர்கானில் கண்டோபா ஒரு கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பழமையான கோயில் கண்டோபா கோயில் இருக்குது. அந்த கண்டோபா கோயிலில் போயிட்டு நீ தபத்தை வந்து மேற்கொள்ளு, 3 நாட்கள் உணவு ஏதும் இல்லாமல் தபத்தை வந்து மேற்கொள்ளுன்னு சொல்லிட்டு பாபா வந்து அறிவுறுத்துறாரு. பாபாவுடைய அறிவுறுத்தல் படி உபாசினி மகாராஜும் கண்டோபா கோபர்கான் எல்லை பகுதியில் இருக்க கண்டோபா ஆலயத்துக்கு வராங்க. பாபா 3வது நாள் அதே கண்டோபா ஆலயத்துக்கு வராரு. அப்படிப்பட்ட புனிதமான கதையை தான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறீங்க. சாய்ராம், ஷிரடியிலிருந்து கரெக்டாக 16வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் கோபர்கான் என்ற இடம். இந்த கோபர்கானில் எல்லை பகுதியில் அமைஞ்சுள்ளது தான் ஸ்ரீ சாய்பாபா தபபூமி. நம்ம பாபா வந்து உபாசினி மகராஜ தவம் பண்ண சொல்லக்கூடிய கண்டோபா கோயில் இந்த கோயில் தான். இந்த கோயில் வந்து பாபாவும் உபாசினி மகராஜுக்கு இந்த இடத்துல வந்து தவம் புரிஞ்சதால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா தபபூமி என்று இன்னொரு பேர் பெற்றிருக்கு. சாய்ராம், இப்போ கோயிலுக்குள்ளே வாங்க. நம்ம உபாசினி மகராஜா வந்து பாபாவுடைய அறிவுறுத்தல் படி இந்த கோயிலுக்கு எப்படி வந்தார், எப்படி அவர் தவத்தை மேற்கொண்டார், பாபாவும் வந்து இங்கே எப்படி தவம் புரிஞ்சார் என்ற விளக்கத்தை முழுமையாக கொடுக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சாய்ராம், திரு உபாசினி மகராஜுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அதாவது காசிநாத் கோபிநாத் உபாசினி மகராஜ் என்றும் அந்த காலத்தில் வந்து உபாசினி மகராஜ் வந்து அழைக்கப்பட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 26/6/1911 சாகுரி கிராமத்திலிருந்து நேரடியாக ஷீரடிக்கு வராரு. ஷீரடிக்கு வந்து பாபாவுடைய தோரகமாய்க்கு வராரு. அப்போ பாபா தோரகமாயில் அமர்ந்திருக்காரு. பாபாவுடைய திருவடியை தொட்டு வணங்கி அவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சில குறைகளை வந்து திரு உபாசினி மகாராஜா பாபாவிடம் எடுத்து சொல்கிறாரு. உடனே பாபா சில விஷயங்கள் முன்வைக்கிறாரு. உபாசினி மகாராஜிடம் நம்ம பாபா சில விஷயங்கள் சொல்கிறாரு. ஷீரடியிலிருந்து 16வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள கோபர்கான் என்ற எல்லைக்கு போக சொல்கிறாரு. அந்த கோபர்கானில் வந்து கண்டோபா ஆலயம் இருக்குது. இந்த கண்டோபா ஆலயத்தில் தொடர்ந்து 3 நாள் வந்து தபாஸ் பிரார்த்தனையை வந்து பாபா செய்ய சொல்கிறாரு. பாபாவுடைய அறிவுறுத்தலின்படி திரு உபாசினி மகராஜ் வந்து ஷிரடியிலிருந்து புறப்படுறாரு. அவர் இந்த இடத்துக்கு வந்த தேதி பார்த்தீங்கன்னா 3/7/1911. 3/7/1911 இருந்து 5/7/1911 இந்த 3 நாளும் உபாசினி மகராஜ் பாபாவுடைய அறிவுறுத்தின்படி உணவு ஏதும் இல்லாமல் கடுமையான தவம் புரிகிறாரு. அப்படி தவம் புரிஞ்சு 3வது நாள் பாபா ஷிரடியிலிருந்து இங்கு வந்து உபாசினி மகராஜிக்கு வந்து அருளாசியும் பாபா வழங்குறாரு. ஆன்மீக தேடலுக்கு ஆசீர்வாதமும் பாபா வந்து திரு உபாசினி மகராஜுக்கு வந்து இந்த இடத்துல அருள் புரிகிறாரு. சாய்ராம், இந்த பாபாவுடைய ஸ்ரீ தபபூமி கோயில் பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் கண்டோபா கோயில் என்று இந்த கோயில் வந்து அழைக்கப்பட்டது. சாய்ராம், கண்டோபா கோயில்னா எல்லை கோயில், சிவபெருமான் இருக்கிற இடம் தான் கண்டோபா எல்லை கோயில் சொல்லுவாங்க. இந்த கண்டோபா எல்லை கோயில் வந்தீங்கன்னா 150 ஆண்டுகள் பழமையான கோயில். நம்ம பாபா வந்து உபாசினி மகராஜாவுடைய சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த கோபர்கானில் அமைஞ்சுள்ள கண்டோபா கோயிலுக்கு போக சொல்லி அங்கே தபாஸ் பண்ண சொல்லி 3 நாட்கள் உணவு ஏதும் இல்லாமல் உபாசினி மகராஜ் வந்து பாபாவுடைய அறிவுறுத்தல் படி
முன்னாடி இங்கு வந்து தபாஸ் பண்ணுறாரு, பிரார்த்தனை பண்ணுறாரு. 3வது நாள் பாபாவே ஷிரடியிலிருந்து புறப்பட்டு இந்த கோபர்கானில் அமைஞ்சுள்ள கண்டோபா ஆலயத்துக்கு வராங்க. அங்கு வந்து உபாசினி மகாராஜிக்கு பாபா அருளாசி வழங்குறாரு. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பாபா தன்னுடைய திருக்கரங்களால் திரு உபாசினி மகாராஜிக்கு அந்த தவம் புரிஞ்சதால் அவர்களுக்கு அருளாசி வழங்குறாரு பாபா. சைரம் நம்ம பாபாவும் உபாசினி மகாராஜாவும் இந்த இடத்துலையே தவமும் புரியுறாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கண்டோபா கோயில் என்று தான் அழைக்கப்பட்டது. அதாவது கோபர்கானுடைய கண்டோபா கோயில் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல ரிஷிகளும் பல முனிவர்களும் இந்த இடத்துல வாழ்ந்ததால் நம்ம பாபாவே இந்த இடத்துல தவம் புரிஞ்சதால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா தவபூமி கோயிலாக இந்த கோயில் வந்து மாறி இருக்கு. சைரம் ஷிரடியிலிருந்து கரெக்டாக 16வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் ஸ்ரீ சாய்பாபா தவபூமி. பாபா தன்னுடைய பக்தரான உபாசினி மகாராஜரை போய் தவம் பண்ண சொன்ன இடம். பாபாவே ஷிரடியிலிருந்து 3வது நாள் கிளம்பி இந்த கோயிலுக்கு வந்து பாபாவும் தன்னுடைய தவத்தை மேற்கொண்டிருக்காரு. அப்படிப்பட்ட புனிதமான தலத்துக்கு நீங்களும் ஷிரடிக்கு போகிற மாரி இருந்தால் கண்டிப்பாக ஷிரடியிலிருந்து கோபர்கானுங்க வாங்க. ஷிரடியிலிருந்து கோபர்கான் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். கிட்டத்தட்ட 16வது கிலோமீட்டர்லாம் அமைஞ்சிருக்கு. கோபர்கான் எல்லைக்கு வந்த உடனே இந்த பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ தவபூமி கோயில் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தென்படும். சைரம் இந்த புனிதமான ஸ்ரீ சாய்பாபா தவபூமி வந்து பாபாண்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க வந்து மௌனம் காத்து தவத்தை மேற்கொள்ளுங்க. இறைவனுடைய பாபாவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்க அனைவருக்குமே கிடைக்கும். சைரம் இந்த கோயிலிருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 தெய்வத்தை வச்சிருக்காங்க. முதல் பாத்தீங்கன்னா நம்ம குருநாதர், நம்ம பாபாவுடைய புனிதமான ஒரு அற்புதமான சிலையை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபாவுடைய அந்த புனிதமான தோற்றத்தை பாருங்க. சைரம் பாபாவுடைய அற்புதமான அந்த தேஜஸான முகத்தை பார்க்கும் பொழுது எல்லாவித கஷ்டங்களும் எல்லாவித கவலைகளும் பாபா சீக்கிரம் எல்லா பக்தர்களுமே தீர்த்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை வந்து எப்பவும் உறுதியாக இருக்குது. பாபாவுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து காண முடியும். சைரம் அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஷ்ட புஷ்ப மாதாவுடைய திருரூபவுடைய மூர்த்தி வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஷ்ட புஷ்ப மாதாவுடைய திருரூப சிலை தான் நீங்கள் இங்கே வணங்க முடியுது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் 3 தெய்வங்கள், ஒன்று வந்து பாபா, 2வது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஷ்ட புஷ்ப மாதாவுடைய திருரூப சிலையை தான் நீங்கள் வந்து இப்போ வணங்க முடியுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சனி மந்திர் இருக்குது. ஷிரடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன சனீஸ்வரன் ஆலயம் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தவபூமியில் ஒரு சின்ன சனீஸ்வரன் பகவானை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வர பாபாவுடைய பக்தர்களும் வந்து இந்த இடத்துல சனி பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஷிரடிக்கு வர ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த பாபாவுடைய கோபர்கானில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ சாய்பாபா தவபூமி ஆலயத்துக்கு வாங்க. பாபாவுடைய அருளாசியும் நீங்கள் பெறுங்க. ஏன்னா பாபா தன்னுடைய பக்தனான உபாசினி மகாராஜருடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு பாபா வந்து ஒரு இடத்தை தேர்வு பண்ணுறாரு. அந்த இடம் தான் கோபர்கானில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ சாய்பாபா தவபூமி. அந்த தவத்தின் மூலமாக பாபாவே உபாசினி மகாராஜிக்கு அருளும் ஆசியும் வழங்கக்கூடிய இடம். பாபாவும் உபாசினி மகாராஜும் இந்த இடத்துல தவம் புரிஞ்சு பக்தர்களுக்கு அருள் புரிஞ்ச முக்கியமான இடம் இந்த பாபாவுடைய ஸ்ரீ சாய்பாபா தவபூமி. சைரம் ஷிரடிக்கு போனீங்கன்னா தவறாமல் கோபர்கானில் எல்லையில் இருக்கிற ஸ்ரீ சாய்பாபா தவபூமிக்கு போயிட்டு பாபாவுடைய திருவடியை வணங்குங்க. எல்லாம் வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதர் அருளாலும் ஆசீர்வாதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதத்தையும் மகிமையும் காணுங்க. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.